அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். வணக்கம் பாண்டே சார். அவனை செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. ஒரு 5 ஃபேஸ் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கிறது. இப்போ யாருக்கு சாதகமா இருக்கும்ன்றது நீங்க பார்க்கறீங்க? 2014 இருந்தே அது ஒருத்தருக்கு தான் சாதகமா இருக்கு. 400 தொட வாய்ப்பு இல்லை. அவங்க 400 தொடுவாங்க அப்படிங்கிறது இல்லை. அது ஒரு பியூட்டிஃபுல்லான நெரேட்டிவ். அவங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணாங்க. நாடு முழுக்க விவாதம் என்ன ஆயிடுச்சு, காங்கிரஸ் கட்சி தலைவர் உட்பட 400 தொட மாட்டாங்கன்னு சொல்ல நேர்ந்ததை தவிர India Alliance is saying Modi ji will not win 400. Nowhere the India Alliance is saying, oh, we are winning. If we win 50 points, we will do we will do everything. They are saying Modi ji should not win 400. So tomorrow if Modi ji is winning even 398, they will say, appa, because of our alliance we have reduced 2 seats. இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கார்ட்டூன் பார்த்தேன். ஒரு அறைக்குள்ள இந்தி கூட்டணியோடைய மீட்டிங் நடக்கு. அவங்க 400 ஜெயிக்க மாட்டாங்க, இல்ல 350 முடிச்சிடும், இப்படி பேசுறாங்களே தவிர வெளியில உட்காந்து ராகுல் காந்தி அழுதுட்டு இருக்காரு, எப்பா நம்மளை பத்தி யாரும் பேச மாட்டாங்களே அப்படின்னு. இதுதான் நிதானமா பாக்குறேன். அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா, நீங்க வேலைக்கார வந்திருக்கீங்க, என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுக்குன்னு வந்திருக்கீங்கடா. பாஜக கூட்டணி ஏற்கனவே பெற்றதை விட கூடுதலான சீட்டுகளையும் ஓட்டுகளையும் பெற இருக்கிறது. எரியுதடி மாலா போடு ஒண்ணுமில்ல, பொச்சுன்னு இருந்தா எரிய தானே செய்யும். அந்த காமெடி எனக்கு பிடிக்கலையா, அந்த காமெடி நாங்கள் எல்லா படத்துலையும் வைப்போம். இங்க சென்னையில 3 தொகுதிகளுமே வெறும் 50, 54, 55 அந்த பெர்சன்டேஜுக்குள்ள வந்த காரணம் இது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சாபக்கேடு. அதிகம் படித்தவர்கள் இருக்கக்கூடிய நகர்ப்புறங்கள்ல வாக்கு சதவீதம் குறைஞ்சிட்டே இருக்கும். தமிழ்நாட்டிலே நல்ல போலிங் எங்க இருக்குன்னு பாருங்க. தர்மபுரியில, கிருஷ்ணகிரியில, கரூர்ல. இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. கிராமப்புற மக்கள் வாக்களிப்பது நம்முடைய கடமை நினைக்கிறாங்க. இவர்கள் நகர்ப்புற மக்கள், சோ கால்டு படித்தவர்கள், ஆபீசர்ஸ், பியூரோக்ராட்ஸ் எல்லாம் தத்துவம் பேசிட்டு, இந்த ஆபீஸ்லாம் பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் திருடன் சார், எல்லாம் சுடணும் சார், யூஸ்லெஸ் ஃபெல்லோ சார் அப்படின்னு நல்லா தத்துவம் பேசிட்டு யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டு லைக் கூட போடாம அப்படியே கிளம்பி போயிடுவாங்க. அவ்வளவுதான். நான் பாண்டே வீடியோ பார்ப்பேன், நான் உங்க வீடியோ பார்ப்பேன், இவ்வளவுதான். அதோட அது ஜனநாயக கடமையே முடிஞ்சுட்டா நினைச்சிருவாங்க. பக்கத்துல அவன் அடிச்சு சாவுறானுங்க, உன் பாட்டுக்கு உட்காந்து மிச்சர் தின்னுக்கிருக்க. That is none of my business. I don't interact with people like இங்கிலீஷ். இந்த இங்கிலீஷ் பேசுறவங்க பாதி பேர் இப்படி தாங்க அடுத்த பிரச்சனைக்கு வர மாட்டாங்க. என்ன திங்கிற? பிக்சர் நல்லா இருக்கா டேஸ்ட்? இட்ஸ் நாட் குட். வேர்க்கடலை ரொம்ப கம்மியா தான் போட்டு. வேர்க்கடலை அதுலயும் நொட்ட. ஏஞ்சு மட்டும் சொல்றது நாட்டு பிரச்சனை எதுலயும் தலையிறது இல்ல. இது எல்லா ஊர்லயும் இருக்கக்கூடிய, நீங்க கோயம்புத்தூர் வச்சுக்கோங்க, 75% வர்றதுக்கு என்ன கேடு? தமிழ்நாட்டிலேயே அதிகம் படித்தவர்கள் இருக்கக்கூடிய இடம் மத்திய சென்னை, தென் சென்னை, இங்க தான் உள்ளே கம்மியா இருக்கும். நீங்க அசம்பிளிக்குள்ள போனீங்கன்னா அப்படிதான் இருக்கும். சேப்பாக்கம் தான் உள்ளே கம்மியா இருக்கும். நீங்க இது படித்தவர்கள் செய்யக்கூடிய ஒரு துரோகம், நாட்டுக்கு செய்யக்கூடிய துரோகம். எவர் ஒருத்தர் வாக்களிக்க செல்லவில்லையோ அவர் அரசாங்கத்தை பத்தி பேச அருகதையற்றவர். சரி, அப்படி புரட்சி பண்ண போறீங்க, எனக்கு உடன்பாடு இல்லை. புரட்சி பண்ணுங்க, போய் நோட்டா போட்டு வந்துருங்க. வேலை செய்கிறவன் தான் இந்த நாட்டினுடைய வீணா போனவன். அவன் தினசரி காலையில் இருந்துக்கிறான், சோத்து டப்பா எடுக்கிறான், ஆஃபீஸுக்கு போகிறான், வேலையை முடிக்கிறான், சாயந்தரம் வர்றான், படுக்கிறான், நியூஸ் பார்க்குறான், நியூஸை பற்றி கவலை இல்லை, அடுத்த எழுந்திருக்கிறான், சோத்து டப்பா தூக்குறான், ஆஃபீஸ் போகிறான், திருப்பி வர்றான், டிவி பார்க்குறான், தூங்குறானே. வாழ்க்கை 58 வருஷம் கழிஞ்சிடும். அவன் கருத்தையே உருவாக்க மாட்டான். யார் கருத்தை உருவாக்குறவன்னா, நான் சொன்ன மாதிரி ஊருக்கு 10 பேர் சும்மா இருந்தான் பாருங்க, அவன் தான் கருத்தை உருவாக்குறவன். எனக்கு அதில் எந்த ஏற்பும் கிடையாது. ஜூன் 4 தான் ரிசல்ட். ஆனா திரு பாண்டே அவர்கள் இன்னைக்கே ரிசல்ட்டை சொல்லிட்டீங்க. நான் 2019 சொல்லிட்டு இருக்கேன். நான் தான் உங்களுக்கு பதில் முதல்ல ஆரம்பிக்கும். நான் 2014 மாறலன்னு சொல்லி ஆரம்பிச்சேன். நான் மாத்தல. ஏன்னா நான் ஏதாவது மாத்தி பேசினா நீங்க சொல்லணும். மாத்தி பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே நடக்கல. காங்கிரஸ் கூட்டணியில ஒரு பிரதமர் வேட்பாளர் சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு பெருகிருச்சு. ஏதாவது ஒண்ணு நடக்கணும்ல. ஆமா சார், நம்ம நினைச்ச மாதிரி நடக்காது போல தெரியுதுன்னு எல்லாமே திட்டமிட்டபடி போயிட்டு. இது ஆல்ரெடி போய் 2 நாள் ஆயிடுத்தேடா. நீங்கெல்லாம் அவசரப்பட்டு போகி கொண்டாடுறீங்களே, உங்களுக்கு பொங்கலே கிடையாதுடா. காங்கிரஸ் முக்து பாரத்னு சொன்னவங்க தான் மோடி, அமித்ஷாவும். காங்கிரஸ் இல்லாத பாரதத்தை இன்னைக்கும் காங்கிரஸ் 50 சீட் மேல வராதுன்னு 2 பேருமே சொல்லியிருக்காங்க. நரேந்திர மோடி அவர்கள் சொன்ன வார்த்தையை நான் சொல்றேன். ராகுல் காந்தியோட வயசு அளவு கூட சீட்டை ஜெயிக்காது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. யாரு? பிரதமருடைய வார்த்தை, அமித்ஷாவுடைய வார்த்தை. பாரத் ஜோடோ யாத்திரை நடத்தினாரு, நாளைக்கு காங்கிரஸ் தேடோ யாத்திரை நடத்துவாரு, காங்கிரஸ் கட்சியை தேடுவாரு. இது சொன்னது அமித்ஷா.
உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல இதுவரையிலும் காங்கிரஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் பேசியிருந்தவங்க இன்னைக்கு காங்கிரஸுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ராகுலுக்கும் பதில் கொடுக்குறாங்க, தினந்தோறும் இந்தியா கூட்டணி வந்துடக்கூடாது அப்படின்னு பேசுற அளவுக்கு மாறி இருக்காங்களே. காங்கிரஸ் தானங்க நீ எதிர்கட்சி, நீங்க வந்து அவருடைய எதிர்கட்சிங்கிற அந்தஸ்தை பெற்றாங்க இருக்குன்னு கேட்டவங்க தானே பிஜேபி. இன்னமும் கேட்பாங்கல்ல. ஐயோ, அதிமுக போச்சலாரும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து கண்ணு கெட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லைன்னாங்க. எதிர்கட்சியில ஒருத்தர் 75 சீட்டோட உட்கார்ந்துருந்தாங்கல்ல டிஎம்கே அன்னைக்கு. கண்ணு கெட்டிய தூரம் எதிரில் கண்ணு இல்லைன்னு அர்த்தமா? ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல கொடுக்காத முக்கியத்துவத்தை போக போக பிஜேபி இந்தியா கூட்டணிக்கும் ராகுல் காந்திக்கும் காங்கிரஸும் கொடுக்கிற மாதிரி சொல்லி நம்ம ஆறுதல் அடைஞ்சுக்க வேண்டியதான். நரேந்திர மோடி அவர்கள் பயந்துட்டாரு, அமித்ஷா அவர்கள் வந்து தடுமாறுறாரு, அவங்களுக்கு வந்து நீங்க என்னமும் சொல்லிக்கணும், நடக்க போறது இல்ல. நான் கத்துறேன், என்னை கண்டுக்கிறது இல்லையா, அவாய்ட் பண்றாங்களா? ராகுல் பிரியங்காவுடைய பிரச்சாரம் வட மாநிலங்கள் இருந்தது. அதே போல அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையிலிருந்து வந்து அவர் தொடங்கின பிரச்சாரமும் பெரிய ஒரு மக்களிடையே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா சொல்றாங்களே வட மாநிலங்கள்ல. ராகுல் காந்தி பிரச்சாரமும் தாக்கத்தை ஏற்படுத்தல, பிரியங்கா பிரச்சாரமும் தாக்கத்தை ஏற்படுத்தல, அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சாரம் தாக்கத்தை ஏற்படுத்தாது. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா, அப்போவாவது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து ஏன் இழவு எடுக்கிறீங்க? இது ஏதோ பாஜக ஆதரவாளங்கிற சென்ஸ்ல நான் சொல்ல, உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் தோணலாம், நான் மறுக்க. ஆனா நிதர்சனம் என்னங்கிற நான் சொல்ல விரும்புறேன். அது ரிசல்ட் வரும்போது எல்லாரும் பார்ப்பீங்க. ஒரு ஓட்டு கூட கூடாது. ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அரெஸ்ட்லயே சிம்பத்தி ஃபார்ம் ஆகல. அவர் உள்ள இல்ல, வெளியே வந்துட்டாரு. உள்ள போகும்போதே சிம்பத்தி இல்ல, வெளியே வந்த அப்புறம் அந்த சிம்பத்தி இல்ல. செத்த பையல நீ நலமா இருந்தா ஒழுங்கு எனக்கு பத்தி நீ சாவமா செத்த பையல. நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். ராகுல் காந்தியோட பிரச்சாரம் வந்து தொடர் தோல்வி. நான் ரொம்ப வருத்தத்தோட சொல்றேன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ராகுல் காந்தியோட பிரச்சார யுக்தி எங்கேயுமே ஈடுபடல. அது வந்து மேலும் மேலும், அதாவது கான்சிக்வன்சஸை யோசிக்காம மேலும் மேலும் தப்பு பண்றார். தாயா பேச்சு காசை பறிச்சு தரேன். இவனுக்கிட்ட இந்த கொட்டையும் பட்டையும் காட்டி அமைச்சு காசு புடுங்கிறதுக்குள்ள உசுரே போயிருது. அவங்க ஏற்கனவே 38, 39 நாங்க 40 ஜெயிச்சவங்கன்ற அப்படி வரலாறையும் நாங்க மீண்டும் படைக்க போறோம். அந்த இடத்தை நம்ம ஏத்துக்கிட்டோம்னா இங்க விவாதமே இல்ல. சரி, நரேந்திர மோடி 400ன்றாரு, இவங்க முடிஞ்சு வச்சுல நம்ம கிளம்புவோம். அப்ப நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம்? 2 வரும். நீங்க ராகுல் காந்தி கிடையாது, நான் நரேந்திர மோடி கிடையாது. நம்ம என்ன பேசிட்டீங்க? பஞ்சாயத்து கூட போடுறது. வீடு போ, சோத்த பஞ்சு குழம்பு வச்சு சாப்பிடுங்க, வேலை வெட்டிய பாருங்க. போ.